மத்தெல்லாம் 2.3 போச்சு, இது 5.2 போச்சு இல்லைங்க. மீதி 60% என்ன பண்ணுச்சு? இது என்ன பண்ணுச்சு? ஆஃப்செட் பண்ணி விட்டுச்சு, பேலன்ஸ் பண்ணி விட்டுருச்சு. நான் கோர் செக்டார்ஸ், கோர் செக்டார் கம்மியா தான் வளர்ந்துச்சு. ஸோ நான் கோர் செக்டார்ஸ் grew at a significantly higher rate. See the answer. கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ், கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ் வந்துட்டு குறைஞ்சிட்டு 2வது மாசத்துக்கு தொடர்ந்து குறைஞ்சிருச்சு. இதோடைய கன்க்ளூஷன் என்னதுன்னா, திருப்பி எங்க எதுல குறையுது? பிப்ரவரியில குறையுது. என்னதுன்னு சொல்றாங்க? சீசனல்ங்காங்க. தேர்ஃபோர் நாட் அ காஸ் ஃபார் கன்சர்ன். இந்த பாயிண்ட் அவன் கொடுக்கவே இல்லை. எது மட்டும் தான் கொடுத்துருக்கான்? சீசனல். சீசன்ல அந்த மாசத்துக்கு என்ன ஆயிட்டே இருக்குது? குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. ரைட்ஸ். இதுல எது வராது அப்படின்னா, ஏன் அவன் என்ன சொன்னான்? அனாமலி கிடையாதுன்னா. இங்க என்ன கொடுத்துருக்கானுங்க? அனாமலின்னு கொடுத்துருக்காங்க. அனாமலி கிடையாது. நான் டியூரபிள்ஸ் வச்சுதான் என்ன பண்ண முடியுமா? ஸ்பெண்டிங்கை கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்னது? டியூரபிள்ஸ்னா என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணி வாங்குவாங்க. நான் டியூரபிள்ஸ்னா எப்போ வாங்குவோம்? டெய்லி வாங்கும். சொன்னது ஞாபகம் இருக்கா? ரைட். சம்மரி எழுத சொல்லலையோ இன்னும்? அதுக்கு கொஞ்சம் ஹெவியா ஹோம்ஒர்க் மட்டும் கொடுத்துரும். சரியா? நாளைக்கு லீவ் விடுறோம்ல. மாடரேஷன் இன் எக்கனாமிக் மொமெண்டம் அப்படின்னா ஸ்பீட் என்ன ஆகுது? மாடரேஷன் என்னதுடா? ஸ்பீட் என்ன ஆகுது? குறையுது. ஓகே. பிப்ரவரி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பீடு குறையுது. எதுக்காக 2 பாயிண்ட் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. என்னது? ஐசோலேட்டட், தனியா நிக்கக்கூடிய ஒரு இன்க்ரீஸ். பிப்ரவரியில இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறமே எந்த பாயிண்ட் போடுறாங்க? எக்கனாமிக் மொமெண்டம் என்ன ஆயிரும்? குறைஞ்சிடும். இந்த 2 பாயிண்ட் சேர்த்து ஏன் எழுதுறாருன்னா கொஸ்டின். 2 பாயிண்ட் சேர்த்து ஏன் எழுதுறாருன்னா, பிப்ரவரியில ஏறும், அதுக்கப்புறம் எக்கனாமிக் மொமெண்டம் மாடரேஷன் ஆயிரும்னா, பிப்ரவரியில ஏறுறது வந்துட்டு தனியா ஏறக்கூடியது. இதையே வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ் என்ன பண்ணுது? என்ன பண்ண ஆரம்பிக்குது? அதை கீழே இழுக்க ஆரம்பிக்குது, இல்ல இரேஸ் பண்ண ஆரம்பிக்குது. இரேஸ் பண்றதுன்னா என்னதுங்க? அழிக்க, ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பி தான் ஆன்சர். போன இதுல இதை ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? இல்லை, மொத்த எடிட்டோர்ல ஏதாவது ஞாபகம் இருக்காடா? என்ன கதைன்னு தெரியுமா? இது கோர் செக்டார்ஸ் வந்துட்டு க்ரோத் ஆகல, ஆனாலும் பிப்ரவரியில ஐஐபி வந்துட்டு அதிகமா இருந்துச்சு. 5வது கொஸ்டின் நான் தான் ஆன்சர் கேட்டேன் உங்கள்கிட்ட. 5வது கொஸ்டின் ஆன்சர் கேட்டேன்ல. இங்க என்ன சொல்றாங்க? எது மெஷர் பண்ணப்படுது அப்படிங்கிறது என்னவா மாறுது? மோசமா மாறுது. அது என்னது? மோசமா மாறி இருந்த ஐஐபி மோசமா மாறிடும். இப்ப அதிகமா இருக்கு, ஆனா கம்மி ஆயிரும். எப்படி மெஷர் பண்றாங்க அப்படிங்கிற 2க்கும் என்ன பண்றாங்க? வித்தியாசப்படுத்துறாங்க. எப்படி மெஷர் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா ஆயிரும் சொல்றாங்க. என்ன மெஷர் பண்றாங்கன்றது என்னவாயிருமா? மோசமாயிரும் சொன்னாங்களா? ரைட். இந்த டிஸ்டிங்ஷன் வந்துட்டு என்ன பிரச்சனையை காட்டுதுங்கிற, இந்த டிஸ்டிங்ஷன் எந்த பிரச்சனையை காட்டுது அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வருமா? ஃபோர்த் ஆப்ஷன் வருமா? டிஸ்டிங்ஷன் ஏன் காட்டுறாங்க? நீங்க என்ன மெஷர் பண்றீங்கிறது கம்மியாயிரும், ஆனா எப்படி மெஷர் பண்றீங்கன்றது பெட்டர் ஆயிரும். அந்த டிஸ்டிங்ஷனை ஏன் காட்டுறாங்க? அதுல ஆழமான ஒரு பிரச்சனை இருக்குங்காங்க. என்ன ஆழமான பிரச்சனையும் காட்டுது? அதான் கொஸ்டின். என்ன ஆழமான பிரச்சனையும் காட்டுது? கரண்ட் மெத்தடாலஜில இண்டஸ்ட்ரியல் growth அதிகமா காமிக்குது, அதனால புது சீரீஸ் வந்துட்டு வேர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் காட்டும். இந்த பாயிண்ட் இருக்கா? growth அதிகமா காட்டுதுன்னு ஏதாவது சொல்லிருக்காங்களாங்க? சொல்லல. செகண்ட் பாயிண்ட், புது சீரீஸ்க்கு என்ன இருக்கும்?
ரீசெண்ட் பேஸ் இயர் வந்து 2011 இருந்துச்சு. அந்த பேஸ் இயர் பக்கத்துல ரீசெண்டா கொண்டு வந்துருவாங்க. அதனால கம்பேரிசன் வந்துட்டு பழைய டேட்டா கூட பண்றது இம்பாசிபிள் அப்படிங்கிறாங்க. வர வாய்ப்பு இருக்காங்க, வர வாய்ப்பு இருக்கா? இந்த இது பேசிட்டாங்களா பேசலையா? பேசிட்டாங்களா பேசலையா? பேசினாங்களா? சரி, வேண்டாம் சரியா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுது, அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். சி த ஆன்சர் பி போட்டீங்கன்னா பரவாயில்ல, இன்னைக்கு எடிட்டோரியல் எடுக்கு, ரொம்ப டைம் ஆயிடும், வேண்டாம். அன்னைக்கு நான் ஆன்சர் சொல்லலையா? உங்கள்ட்ட கேட்டேனா? நீங்களும் சொல்லலையில. எடிட்டோரியல் முன்னாடி விட இப்ப பெட்டரா இருக்கா? எடிட்டோரியல் முன்னாடி விட இப்ப பெட்டரா இருக்கா? பெட்டர் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது இதை நீங்க தான் ரீட் பண்ணி எனக்கு சொல்ல போறீங்க. இதோட ஈஸியா இன்னொரு எடிட்டோரியல் இருக்கு, அதை பார்ப்போமா? இதையே பார்த்துருவோமா? அதை பார்ப்போம், இதை பார்த்துருவோமாடா? இதை பார்த்து சேர்ந்து பார்த்துருவோம், நல்லா புரியும் சரியா? பட் எனக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும், நீங்க தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபியர் ஆஃப் த ஃபாரின். ஃபியர் ஆஃப் த ஃபாரின் ஏன் சொல்றாங்க? அந்த FCRA amendments. FCRA amendment என்னன்னு தெரியல நம்மளுக்கு, பார்ப்போம். The FCRA amendments are எப்படி இருக்கு? அன்ஃபேரா இருக்கு. ஆன்லைன்ல ஆன்சர் போடுறாங்களா? எப்படி போடுறாங்க? அவங்க போடுறாங்க, நீங்க சொல்ல மாட்டீங்களே. FCRA amendments வந்துட்டு அன்ஃபேரா இருக்கு. எதுல? பிரின்சிபல் என்னது? கொள்கை. கொள்கையிலையும் சரி, ப்ரொசீஜர் என்னென்ன ஸ்டெப் எடுக்காங்க அப்படிங்கறத சரி, FCRA அமெண்ட்மெண்ட் எப்படி இருக்கா? அநியாயமா இருக்கு. சோ பேசிக்கா இதுக்கு நெகட்டிவா தான் அவர் பேச போறாரு. புரிஞ்சுச்சா? சென்டர் என்ன ஆசைப்படுது? குறைக்கணும். குறைக்கணும். எதை குறைக்கணும்? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் குறைக்கணும். இங்க பாருங்க, டு ரெஸ்ட்ரிக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இங்க டேஷ் போட்டேன்னு வச்சுக்கீங்களேன், கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன பண்ணணும்? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ். இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். ரெஸ்ட்ரிக்ட் வாட்? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ். யாருக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ்? இந்தியால இருக்கிற இண்டிவிஜுவல்ஸுக்கோ ஆர்கனைசேஷன்ஸுக்கோ. இது ப்ரிப்போர்ஷன் ஆப்ஜெக்ட் 1, அது 2, ரெண்டை சேர்க்கிறது. அண்ட் சென்டர் வந்துட்டு குறைக்க பாக்குது, வெளிநாட்டு கான்ட்ரிபியூஷனை குறைக்க பாக்குது சரியா? யாருக்கு? இண்டிவிஜுவல்ஸுக்கும் சரி, ஆர்கனைசேஷன்ஸுக்கும் சரி, இந்தியால இருக்கிறவங்களுக்கு. ஆனா பாட்டுங்க, டெஸ்ட்ல இது நிறைய வச்சிருப்பாங்க, இன்னும் தெரிஞ்சிருக்கணும். இன்டென்ஸுக்கு சப்ஜெக்ட் யாரு? சென்டர் தான் இன்டென்ட் பண்ணுது. சென்டருடைய நோக்கம் என்னதுன்னா, சொல்லி முடிஞ்சிட்டு இன்வர்ஷன். இன்வர்ஷன் சரியா? இன்வர்ஷன் கான்செப்ட், ரெப்பிட்டிஷன் இன்வர்ஷன். டு டூ சோனா இது ஆக்ஷன் வந்துட்டு எந்த ஆக்ஷனும் கிடையாது சரியா? டு டூ சோ அப்படின்னா முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி. ரெப்பிட்டிஷன். ரெப்பிட்டிஷன் என்னதுங்க? திருப்பி சொல். மேல ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க, அதே இது திருப்பி செய்ய போறாங்க. அது திருப்பி எழுத மாட்டானுங்க. அது எப்படி எழுதிருவாங்க? டு டூ சோ அப்படின்னு சரியா? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். சோங்கிற வார்த்தை ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். நிறைய இடங்கள்ல வரும். நீங்க என்ன அர்த்தம்? ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு நான் சொல்றேன். Why do you want to go home? அதுதான் எப்படி கேக்குறாங்க? Why so? Why so அப்படின்னு கேட்டா மேல இருக்கிறது அப்படியே திருப்பி வரும். சோங்கிற வார்த்தை என்ன பண்ணி விடும்? அப்போ ரிப்பீட் பண்றத சிம்பிள் ஆக்கி விடும் சரியா? ஐ வாண்ட் டு கோ ஹோம், why do you want to go home எப்படி எழுதுறோம்? why so. சேம் கதை இங்க. பட் இன்டென்ஸ் டு டூ சோ. டு டூ சோனா என்ன பண்றது? இருக்கானா? வாண்ட்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட், பட் இன்டென்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட். இன்டென்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட். எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறான்? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ டு டூ சோனா என்ன அர்த்தம்? டு ரெஸ்ட்ரிக்ட்
ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ். அடுத்த கேட்பேன், டூ முக்கியம் கிடையாது, எந்த வார்த்தை முக்கியம்? சோ. இன்னும் இன்வெர்ஷன்லாம் படிக்கல, அடுத்த வாரம் ப்ரிப்போசிஷன் கன்ஜங்ஷன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் போகணும். எப்போ போவேன் என்னன்னே தெரியல. பட் இன்டென்ஸ் டு டூ சோ. எப்படி? என்ன? செலக்டிவ் அண்ட் ஒப்பேக். ஒப்பேக்னா என்ன அர்த்தம்? இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, ஆனா செலக்டிவாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. செலக்டிவான என்ன அர்த்தம்? சில பேரை மட்டும் சூஸ் பண்ணி அவனுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. பாசிட்டிவா நெகட்டிவா? சில பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைச்சா என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? எல்லாரும் பண்ணணும். ஆனா எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றானுங்க? செலக்டிவா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேருக்கு மட்டும் செலக்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அப்புறம் எப்படி பண்ண பாக்குறாங்க? ஒப்பேக்குனா அன்கிளியர். ஒப்பேக்குன்னு என்னதான்? லைட்டு போகாதுடா, லைட்டு போகாது. லைட்டு போகலைன்னா அந்த விஷயம் தெரியாது. ஒரு இடத்துல ஒரு பொருளை பார்க்கணும்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும்? லைட் இருக்கணும். லைட் இருந்தாதான் ஒரு பொருளை பார்க்க முடியும். லைட் இல்லைன்னா அந்த பொருள் அங்க இருந்தாலும் பார்க்க முடியாது. சரியா? சோ ஒப்பேக் அப்படின்னா லைட் போகாது. லைட் போகலைன்னா எப்படி இருக்கும்? அன்கிளியரா. முதல் சென்டென்ஸ் அடிச்சு தாக்கிட்டாப்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்க. ஆனா எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்க? செலக்டிவாவும் அன்கிளியராவும். அடுத்த லைன் எப்படி பண்ண பார்க்க? ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்க, செலக்டிவாவும் அன்கிளியராவும் பாக்குறான். எப்படி பண்ண பாக்குறான்? எப்படி பண்ண பாக்குறான்னு என்ன போடுறான்? புதுசா செட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் போடும். அமெண்ட்மெண்ட் என்னது? அமெண்ட்மெண்ட்ஸ்னா என்னதுன்னா லாக்கு கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸ். லா கிடையாது. அமெண்ட்மெண்ட்னா லா கிடையாது. அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம் வாங்க. சோ லாவுக்கு கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸ். எந்த வரிசையா போயிரும். அமெண்ட்மெண்ட் எதுக்கு பண்றாங்க? மாற்றங்கள் கொண்டு வராங்களா? ஏதோ லாவுக்கு தானே மாற்றுறாங்க. எந்த லாவை மாற்றுறாங்க? எந்த லாவை மாத்துறாங்க? அந்த இருக்குல்ல, லா ஆக்ட் எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். சரியா? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குல்ல, இதுக்குதான் என்ன கொண்டு வர போறாங்க? சட்ட திருத்தங்கள் கொண்டு வர. இல்லைன்னா இதுக்கு பேர் என்னது? எஃப்சிஆர் என்னது? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன். வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய காசு எஃப்சிஆர். Now temporarily stalled due to protest. நேத்து அந்த வார்த்தையை படிச்சிருக்கோம். அதுல டெம்பரரி போட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க? டிலே பண்றேன். ரைட் சொல்லு ப்ரோ, கரெக்டா சொல்லணும். சரியா? வாட்டர் ஸ்பீச் பாருங்க. இது வரைக்கும் வாசிச்சுக்கிடு, இது வரைக்கும் வாசிச்சுக்கிடு, இது வரைக்கும் வாசிச்சுக்கிடு, இவன் வரைக்கும் வாசிச்சுக்கிடு. வாசிச்சு சொல்லுங்க. ஸ்டால்டுடைய வாட்டர் ஸ்பீச். அது வெறுப்புன்னு ஊருக்கே தெரியும். V2-ஆ V3-ஆ ஃபைனைட்டா நான் ஃபைனைட்டா? எத்தனை மீன்ஸ்மா? இல்லைன்னு சரி பரவாயில்ல சொல்லு. V2 சப்ஜெக்ட் யாரு? V2னா சப்ஜெக்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும்ல. V2னா ஃபைனைட் ஓபா நான் ஃபைனைட் ஓபா? ஃபைனைட் ஓபா. எங்க இருக்கு சப்ஜெக்ட்? எங்க இருக்கு? அமெண்ட்மெண்ட்ஸ் இதோட ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஃப்ரெஷ்ங்கிறது அட்ஜெக்டிவ். செட் வந்துட்டு நிப்பாட்டிச்சா? செட் நிப்பாட்டிச்சா? இங்க ஸ்டால்ட் V2 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபைனைட் ஓபா நான் ஃபைனைட் ஓபா? என்ன ஓபு? ஃபைனைட் ஓபா. ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? ஆக்டிவ் வாய்ஸ். அப்ப டூர் ஆஃப் தி ஆக்ஷன் எங்க இருக்காரு? சப்ஜெக்ட்ல இருக்காரு. சரி, அப்படி பின்னாடி இது V2 தான். அப்படிதானே? V2 தானே? V3ங்காரு. எப்படி V3ங்க? செட் வந்துட்டு நிப்பாட்டல, செட் வந்துட்டு நிப்பாட்டப்பட்டது. நிப்பாட்டப்பட்ட. இந்த செட் வந்துட்டு நிப்பாட்டப்பட்ட, ஸ்டால் பண்ணப்பட்ட. V2-ஆ V3-யா? V3 as subject. V3 as subject. எப்படி நிப்பாட்டப்பட்டுச்சு? adverb. எப்ப நிப்பாட்டப்பட்டுச்சு? now. adverb V3 as subject. stalled. காரணம் என்னது?
அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஆனா அமெண்ட்மெண்ட்டை நிப்பாட்ட வேண்டியதாயிடுச்சு. காரணம் என்னது? ப்ரொடெஸ்ட். டியூ டு திருப்பி திருப்பி வருது. டியூ டுனா ரீசன். டியூ டு அப்படின்னா ரீசன். டியூ டுங்கிறது ப்ரிப்போசிஷன், ப்ரொடெஸ்ட்ங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ரீசன், இந்த ரீசன் ப்ரொடெஸ்டுக்காக நிப்பாட்டுறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, சப்ஜெக்டுக்கு நடுவில் இருக்க சப்ஜெக்ட பத்தி பேசுவான். அமெண்ட்மெண்ட் எதுக்கு பண்றாங்க? எஃப்சிஆர்ஏக்கு. அமெண்ட்மெண்ட் இப்ப என்ன பண்ணப்பட்டுச்சு? நிப்பாட்டப்பட்டுச்சு. அமெண்ட்மெண்ட் ஏன் நிப்பாட்டப்பட்டுச்சு? ப்ரொடெஸ்ட்னால நிப்பாட்டப்பட்டுச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த அமெண்ட்மெண்ட் உடைய ஃப்ரெஷ் செட் இருக்குல்ல, இது ஒரு அட்டெம்ப்ட். யாருனால? சென்டர்னால பண்ணப்படுற ஒரு அட்டெம்ப்ட். எதுக்கு? பவர் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? சென்டருக்கே பவர் கொடுத்துக்கணும். சென்டர் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுது. யாருக்கு பவர் கொடுக்கிறதுக்கு? தனக்கே பவர் கொடுத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்குது. எதுக்கு? டு ஆர்பிட்ரரினா ரேண்டமா. ரேண்டமா. அப்ப இவன் முயற்சி எடுக்கான். சென்டரு அவனுக்கே பவர் கொடுக்கணும்னு முயற்சி எடுக்கான். எதுக்கு பவர் கொடுக்கணும்? கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு. கண்ட்ரோல் எப்படி எடுக்கான்? ரேண்டமா எடுக்கான். எதை கண்ட்ரோல் எடுக்கணும்? சொத்துக்கள். ஓன் பண்ணப்பட்ட சொத்துக்கள். V3 is adjective. ஓன் பண்ணப்பட்ட சொத்துக்கள் பை recipients of foreign contributions. நிப்பாட்டுங்க. மீனிங் இப்ப புரியணும். ஃபாரின்ல இருந்து காசு வருதாமா? அந்த காசு இங்க யாராவது வாங்குவாங்களா? வாங்குறவங்க பேர் தான் என்னது? ரெசிபியன்ட். இந்த ரெசிபியன்ஸ் வந்துட்டு ஏதாவது சொத்து வச்சிருப்பாங்களா? அந்த சொத்துக்களை சென்ட்ரல் கவர்மெண்டே எடுத்துக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்டெப் தான் என்னதுதான்? இந்த எஃப்சிஆர்ஏ. சரியா? இந்த எஃப்சிஆர்ஏல அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. இது ஒரு முயற்சி, சென்டருடைய முயற்சி, தன்னையே பவர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முயற்சி. எதுக்கு? கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். எதை கண்ட்ரோல் எடுத்துக்கணும்? சொத்துக்களை. எந்த சொத்துக்களை? ஃபாரின் ஃபண்ட் இங்க வரும்ல, அவ வாங்கி சொத்து உருவாக்கி வச்சிருப்பான்ல, அந்த சொத்துக்களை. பேசிக்கா ஃபாரின் ஃபண்ட்னால வாங்கப்பட்ட சொத்துக்களை யாரு கண்ட்ரோல் எடுக்க பாக்குறா? கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுக்க பாக்குது. இதுக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்றாங்க? ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால இதை இப்ப கொண்டு வந்துட்டாங்களா? என்ன பண்ணாங்க? நிப்பாட்டிட்டாங்க. பாருங்க, இங்கதான் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இது இன்ட்ரோ. இன்ட்ரோல என்ன சொல்றாரு? இவன் நம்மளை ஏமாத்த பாக்காண்டா அப்படிங்கிறாரு. எப்படி ஏமாத்த பாக்கான்? இங்க கதவு இருக்கு. சரி, அவன் செலக்டிவாவும் எப்படி தான் பண்றான்? ஒப்பேக்காவும் தான் பண்றான். நீங்க கரெக்டா சொல்லுங்க. பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் இதுக்கு V3S எது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு? பில்லு. பின்னாடி பில் இருக்கா? கனெக்டர் படிக்கும்போது பில்லு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. எங்க? லோக்சபால மார்ச் 25, 26. பில்லுனா என்னதுன்னு சொல்றேன், ஆக்ட்னா என்னன்னு சொல்றேன். சரியா? பில்லுனா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல பாருங்க. கான்ஸ்டிடியூஷன்ல என்னன்னு தெரியுங்களா? அரசியலமைப்பு, ரூல் புக். பேசிக்கா இந்தியாவை ரூல் பண்றதுக்கு ஒரு புக் எழுதுனாங்க, அதுதான் கான்ஸ்டிடியூஷன். அந்த புக்ல மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்க நேரா லோக்சபாவுக்கு போகணும். லோக்சபால அக்செப்ட் பண்ணாதான் அதை என்ன பண்ண முடியும்? மாற்றங்கள் கொண்டு வர முடியும். சரியா? இந்த லோக்சபாக்கு கொண்டு போகும்போது இந்த மாற்றங்கள் கொண்டு வர அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த அமெண்ட்மெண்ட் என்னது? என்ன மாற்றம் கொண்டு வரணுமோ அது அமெண்ட்மெண்ட். அதை எப்படி கொண்டு போவாங்கன்னா பில்லா கொண்டு போவாங்க. என்ன கொண்டு போவாங்க? பில்லா கொண்டு. இத அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அது ஆக்டா மாறிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி இருக்கும்? பில்லா தான் இருக்கு. இப்ப எந்த பில்லை பத்தி பேசுறோம்? எஃப்சிஆர்ஏக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு போறாங்கல்ல, அதை பத்தி பேசுறோம். அது லோக்சபால மார்ச் 25 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பில்லு, எந்த பில் இருக்கு? பில்லு டு அமெண்ட் த எஃப்சிஆர். எஃப்சிஆர்ஏ அமெண்ட் பண்றதுக்கான பில்லு. பேசிக்கா அமெண்ட்மெண்ட்டுக்குரிய பில்லு என்ன ப்ரப்போஸ் பண்ணுதுன்னா, ப்ரப்போஸ் என்னது? ப்ரப்போஸ் பண்றது என்னதுங்க? சொல்றதுதான். சொல்றதுதான் ப்ரப்போஸ் பண்ணுது. என்ன ப்ரப்போஸ் பண்ணுதுன்னா, கம்ப்ளீட் ஒரு ரூல்ஸ் போட்டுருவோம். ஸ்டாட்யூட்டரி அப்படின்னா ரூல்ஸ், ஸ்டாட்யூஸ் அப்படின்னா ரூல்ஸ் அர்த்தம். சரியா? சிலைங்கிறது ஒரு மீனிங் இருக்கு. ஸ்டாட்யூட்ஸ் படிச்சவங்க, பழைய வச்சு படிச்சவங்க படிக்கலையாடா? ஸ்டாட்யூஸ், ஆர்டினன்சஸ் படிச்சோம். ஸ்டாட்யூட்ஸ், ஆர்டினன்சஸ்னா ரூல்ஸ். ஸோ ஸ்டாட்யூட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்ளீட்டா என்ன போட்டுருவோம்? ரூல்ஸ் போட்டுருவோம்.
எதுக்கு ரூல்ஸ் போடுவோம்? புதுசா ஒரு ஆளை போடுவோம், புதுசா ஒரு அத்தாரிட்டி ஒரு ஆளை போடுவோம். எதுக்கு? அபகரிக்கணும். அடுத்தது மேனேஜ் அண்ட் டிஸ்போஸ்னா அதை தூக்கி வீசுறது, ரிமூவ் பண்றது. ஓ அசெட்ஸ சீஸ் பண்ணணும், அசெட்ஸ மேனேஜ் பண்ணணும், அசெட்ஸ டிஸ்போஸ் பண்ணணும். எந்த அசெட்ஸ? ஆர்கனைசேஷன்ஸ் தட், நிப்பாட்டுங்க, தட் எதை ரெஃபர் பண்ணுது? ஆர்கனைசேஷன்ஸ் எதை தொலைச்சிருது? எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் தொலைச்சு. மீனிங் சொல்லுங்க பின்னாடி இருந்து. உங்களுக்கு கேட்கலையா? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இது என்ன என்ன கிளாஸ்? சூப்பர், அட்ஜெக்டிவ் கிளாஸ். எதை பத்தி பேசு? ஆர்கனைசேஷன். எந்த ஆர்கனைசேஷனு? எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ தொலைச்ச லாஸ்ட் இருக்கு. எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் தொலைஞ்சிட்டு இல்ல லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அந்த லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆன ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் உடைய அசெட்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கிட்டு இருக்கு, சரியா? வெளிநாட்டுல இருந்து காசு வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த மதர் தெரசாவுடைய சேரிட்டியை வச்சுக்கிடுவோம். வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு காசு வரும், ஆனா அவங்க எது தொலைச்சிட்டாங்க? எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் தொலைச்சிட்டாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு சில சொத்துக்கள் இருக்கும்ல, அந்த சொத்தை என்ன பண்ணிடுவாங்க? அபகரிச்சிருவாங்க, மேனேஜ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு என்ன வேணும்? ஒரு ஆள் வேணும். அவன் பெர்ஃபார்ம் அவன் செயல்படுறதுக்கு என்ன வேணும்? ஒரு ரூல் புக்கு வேணும், சரியா? சொன்னது திருப்பி சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் போட போறாங்க. யாருக்கு? லைசன்ஸ் உடைச்சவங்களுக்கு ரூல்ஸ் போட போறாங்க. எத்தனை மீன்ஸ்? லைசன்ஸ் உடைச்சவங்களுக்கு ரூல்ஸ் போட போறாங்க. ரூல்ஸ் யாருக்கு போடுறாங்க ப்ரோ? ஃபார்னாக்காக. யாருக்காக போடுறாங்க? ஒருத்தனை பவர்ல உட்கார வைக்க போறாங்க, அவன் தான் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, அவனுக்கு ரூல்ஸ் போடுறாங்க. அதுதான் காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம் ஒர்க். சரி, அவன் என்ன பண்ணுவான்? சீஸ் பண்ணுவான், மேனேஜ் பண்ணுவான், இல்ல டிஸ்போஸ் பண்ணுவான். எதை? அசெட்ஸ். யாருடைய அசெட்ஸ்? ஆர்கனைசேஷனுடைய அசெட்ஸ். எந்த ஆர்கனைசேஷனு? லைசன்ஸ் தொலைச்ச ஆர்கனைசேஷன், சரியா? கரெக்ட். இந்த அளவுக்கு பாஸ் ஆறீங்களே, கேள்விக்கு முன்னாடியே பதில் சொல்றீங்களே, என்னங்க என்னங்க? ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்கல்ல, இந்த மூவ் இந்த இருக்கு. V3S கனெக்டர், கரெக்டா? V3S அட்ஜெக்டிவ்னா V3S கனெக்டர்னு சொல்லலாம். இது உங்களுக்கு படிச்சது இல்ல, படிக்காதனால கஷ்டமா இருக்கும். நான் சொல்றேன் கேளுங்க. மூவ் தான் மறைக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இதே தான் இங்க சொன்னேன், கரெக்டா? பில்லு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. த பில்லு, பில் இருக்குல்ல, பில்லு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. இங்க மூவ் தான். க்ளோக்டுனா மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். க்ளோக்னா பெரிய அங்கி, அங்கி பெருசா டாப் டு பாட்டம் ஒரே ட்ரெஸ்ஸா போட்டிருப்பாங்க. இந்த பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பேரு அங்கி, அதுதான் க்ளோக்குன்னு. சோ மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு மீனிங். அந்த ட்ரெஸ் என்ன பண்ணலாம்னா நிறைய மறைக்கலாம். சோ க்ளோக்டு, ஏதாவது துப்பாக்கிலாம் எடுத்துட்டு போறோம்னா அதுல அழகா மறைச்சு கொண்டு போகலாம். க்ளோக்டு மறைக்கப்பட்டிருக்கு. எதுல? எதுல மறைக்கப்பட்டிருக்கு? பேச்சு திறமையில. பேச்சு திறமையில. ரெட்டரிக்னா என்ன அர்த்தம்? பேச்சு திறமை. பேச்சு திறமையில மறைச்சிருக்காங்க. எந்த பேச்சு திறமையில? இப்படிங்கிற பேச்சு திறமையில மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ கவர்மெண்ட் போய் கேட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க? இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க? நேஷனல் செக்யூரிட்டிங்காங்க, ஃபாரின் இன்டர்வென்ஷனுங்காங்க. அப்படிங்கிற அந்த பேச்சு திறமையில மறைக்கப்பட்டிருக்கு. எது மறைக்கப்பட்டிருக்கு? இந்த மூவ். ஸ்டெப் எடுக்கான்ல, இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பாருங்க, ஸ்டெப் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் கவர்மெண்ட் சொல்லுது? நேஷனல் செக்யூரிட்டி, ஃபாரின் அப்படிங்கிற காரணத்தை பேச்சு திறமையினால என்ன பண்றாங்க?
அணைக்கிறாங்க. The move smacks of. ஸ்மாக்ஸ் ஆஃப் எல்லாம் போட்டிருக்காங்களாடா, ஈஸியான வார்த்தை போட முடியானுங்களே. ஸ்மாக்ஸ் ஆஃப்னா ஸ்மெல் வருது, ஸ்மெல் வர்றது. ஸ்மாக்ஸ் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மூவ்ல என்ன ஸ்மெல் வருது? பேட் ஃபெய்த். இவனுக்கு என்ன இல்ல, எவன் மேலையும் நம்பிக்கை இல்ல. இந்த மூவ்ல இருந்து என்ன ஒரு நாற்றம் வருது, ஒரு பேட் ஸ்மெல் வருது. அப்படின்னா என்ன பேட் ஸ்மெல் வருது? இவனுக்கு யாரு மேலையும் நம்பிக்கை இல்ல அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. அடுத்தது அதை விட மோசமா, அதை விட மோசமா நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற ஸ்மெல் வருது. ஆனா அதை விட மோசமா ஒரு ஸ்மெல் வருது. இது ஒரு ஸ்மெல்லு. எந்த ஸ்மெல்லு? பேட் ஃபெய்த். அதை விட மோசமா ஒரு ஸ்மெல் வருது. என்னது? ஒரு ஒரு டிவிஎஸ். டிவிஎஸ் என்னது? டிவிஎஸ். டிவிஎஸ் என்னதுங்க? கரெக்டான பாத்துல இருந்து விலகிறது. சோ விலகுற கரெக்டான நேர் பகுதியில இருந்து விலகக்கூடிய குருக்கெட் அப்படின்னு சொல்றோம். குருக்கெட்னாலும் அது குருக்கெட் இல்ல டிவிஎஸ்னா ஏமாத்தக்கூடிய ஸ்கீம், நேர் வழியில இருந்து விலகக்கூடிய ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்ன பண்ணுது? அபகரிக்கலான்னு பாக்குது. எதை அபகரிக்கலான்னு பாக்குறது? அசெட்ஸ். அசெட்ஸ். அசெட்ஸ் கட்டப்பட்ட அசெட்ஸ். கட்டப்பட்ட அசெட்ஸ் எது வழியா? லீகலா, லீகல் வழிகள்ல கட்டப்பட்ட அசெட்ஸ அபகரிக்கிறதுக்கு ஒரு குறுக்கடான ஸ்கீமா தெரியும். அவன்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்றான்? நேஷனல் செக்யூரிட்டி, ஃபாரின் இன்டர்வென்ஷன்ஸ் பேச்சு திறமையில அப்படியே மறைச்சு விடுறான். ஆனா மூவ ஸ்மெல் பண்ணி பார்த்தா என்ன தெரியுது? பேட் ஃபெய்த் தெரியுது. இல்ல அதை விட மோசமா எப்படி தெரியுது? லீகலான கரெக்டான வழியில கட்டியிருக்காங்க அந்த அசெட்ஸ். அந்த அசெட்ஸ அபகரிக்கிற ஒரு வழியா தெரியுது. பயங்கரமா அட்டாக் பண்றாரு ஆத்தர். வந்துட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 2 லைன்ல இன்ட்ரடக்ஷன். இவனுக்கு என்ன பண்ண பாக்கானுங்க? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். அது எப்படி பண்ண பாக்காங்க? செலக்டிவாவும். எப்படி பண்றாங்க? அதான் அமெண்ட்மெண்ட் போட்டாங்க, அதை நிப்பாட்டிட்டாங்க. இது வந்துட்டு கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு வழி. ஓகே, லோக்சபால கொண்டு வராங்க. இது இது இதெல்லாம் சொல்லுது. இதை என்ன பேர்னு வச்சு சொல்றாங்க? ஃபாரின் இன்டர்வென்ஷன் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா இதுல வந்து என்ன ஸ்மெல் வருது? பேட் ஃபெய்த். இல்ல அதை விட மோசமா லீகலா கட்டின பில்டிங்க அபகரிக்கிறதுக்கான வழி. அடுத்த லைன். ஒன்ஸ். ஒன்ஸ்ங்கிறது அட்வர்ப். சரியா? அட்வர்ப் உடனே ஒன்ஸ் நடத்தும் உடனே. ஒரு எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகிறத நிப்பாட்டுன உடனே, சீசஸ் டு சீசஸ் ஸ்டாப்ஸ். பேசிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர் ஆயிட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. அப்படி முடிஞ்ச உடனே த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. மேல பார்த்தோமா? இவன் என்ன பண்ணலாமா? கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் அசெட்ஸ். பில்ட் பண்ணப்பட்டுச்சு யூசிங் ஃபாரின். ஃபாரின் ஃபண்ட்னால பில்ட் பண்ணப்பட்ட அசெட்ஸ் என்ன பண்ணிடலாமா? கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எதுதான் அசெட்ஸ்? ஸ்கூலா இருக்கலாம், இல்ல ஹாஸ்டலா இருக்கலாம், இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பா இருக்கலாம். அதெல்லாம் அபகரிச்சு அதை என்ன பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்ப ஃபாரின் ஃபண்டை வச்சு இங்க ஸ்கூலோ ஹாஸ்பிட்டலோ இல்ல பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் எது கேட்டிருந்தாலோ அதை என்ன பண்ணிடலாம்? இவன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணிக்கலாமா? அபகரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேன் டேக் கண்ட்ரோல். டேக் கண்ட்ரோல் தான் சீஸ். இந்த சீஸ் வேற. இது என்னன்னா ஸ்டாப். சீஸ், SEIZE அப்படின்னா என்னது? அபகரிக்கும். திஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் இருக்குல்ல,
ப்ரொபோஸ் பண்ணப்படுது. எதுக்கு? அவன் போயிட்டு அபகரிக்கான்ல, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் நடத்தினா உடனே, இன்ஸ்டன்டேனியஸ் உடனே. எப்போ? எது உடனே? எஃப்சிஆர்ஏ ஸ்டேட்டஸ் டிஸ்கண்டினியூ ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். உடனே நடந்துருமா? ரெக்வயரிங் என்ன தேவையில்ல? ஜுடிஷியல் டிட்டர்மினேஷனோ. பேசிக்கா கோர்ட்ல போய் ஆர்டர் வேண்டாம், எந்த லீகல் ப்ரொசீஜரும் வேண்டாம். இது இந்த எஃப்சிஆர்ஏ ஸ்டேட்டஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிக்கலாம்? இவங்க எடுத்துக்கிடலாம். ஸோ பேசிக்கா இதோட எஃபெக்ட் என்ன? இந்த லைன் உங்களுக்கு புரியணும். ரொம்ப சூப்பரான லைனு, மொத்த பேசேஜும் புரிஞ்சுக்க வேண்டிய லைன். த சென்டர் தட் grants FCRA permission can decide, the center can decide to withdraw that permission and benefit from its own decision. Sentence meaning தண்ணி தான் ப்ரோ, தண்ணி இருக்கா? நாளைக்கு புரியுது. பெனிஃபிட் ஃப்ரம் இட்ஸ் ஓன் டிசிஷன்காங்கல்ல, எந்த டிசிஷன்? எந்த டிசிஷன் சொல்லுங்க, தப்பான பரவாயில்ல சொல்லுங்க. பெனிஷன் பண்ணத டிசிஷன் சிங்குலரா ப்ளூரலா? டிசிஷன் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். மேல இருக்கிற ரெண்ட பத்தியும் பேசல. எதை பத்தி பேசுறாங்க? ஏதோ ஒன்ன பத்தி பேசுறாங்க. எதை பத்தி பேசுறாங்கறத தெளிவா சொல்லும். அழகா எழுதிருக்காங்க. இன் எஃபெக்ட்னாலே மொத்தத்தையும் ஒரு கன்க்ளூஷனா சொல்றது. இந்த லைன் புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து புரியும். எங்க உட்காந்துருப்பீங்க? பின்னாடியா? இதுதான் உங்க இடம், சரி? அங்க பிக்ஸ் பண்ணிருங்க. ஐ கான்டாக்டே இல்ல, நீங்க வர்றதே தெரிய மாட்டீங்க. நேரில் வந்தீங்களா? ஆன்சர் சொல்லுங்க. கடைசி லைன் பெனிஃபிட் ஃப்ரம் இட்ஸ் ஓன் டிசிஷன் என்னது? முருகனுங்க, முருகன் இல்லையா? அதான் ப்ரோ. என்ன எந்த டிசிஷன்ல என்ன பெனிஃபிட் ஆவாங்க? என்ன பெனிஃபிட் ஆறாங்க? எந்த டிசிஷன் பெனிஃபிட் ஆவாங்க? கொடுக்கறது இல்லையா, கொடுக்காம இருக்கிறது இல்லையா? கரெக்டா. ஒரு டிசிஷன் இருந்தா அவங்க பெனிஃபிட் ஆகிறாங்க, ரெண்டுலயுமே பெனிஃபிட் ஆகல. எப்படி? அதான் எப்படி? நல்லா தெளிவா சொல்லுங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க தான் பக்கத்துல வந்திருக்கீங்க, நல்லா தெளிவா சொல்லுங்க. ஏங்க அவன் இந்த லைன்ல இல்லைங்க, ஆன்லைன்ல யார் நிறைய அடிக்கானுங்க. சூப்பர், கோகுல் கரெக்டா அடிக்காரு. காவியா தண்டபாணி கரெக்டா சொல்றாங்க. கண்ணன் தெளிவா சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க ப்ரோ, இவரு சொல்றாரு. தம்பி சொல்லுங்க, சொல்லுங்க. ம். இப்ப எந்த டிசிஷன்ல இருந்து பெனிஃபிட் ஆகுறாங்க? நீங்க கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. எஃப்சிஆர்ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கா? எஃப்சிஆர்ஏ இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? உங்களுடைய லேண்ட அபகரிச்சிருவாங்க. எஃப்சிஆர்ஏ பெர்மிஷன் யாரு கொடுக்கணும்? சென்டர் தான் கொடுக்கும். இப்ப சென்டர் ஒருத்தனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. எஃப்சிஆர்ஏ 2028 வரைக்கும் கொடுத்துருக்கு. இப்ப இந்த இடத்த அபகரிக்கணும்னு நினைக்குது. டக்குன்னு என்ன பண்ணிடுவான்? பெர்மிஷனை வித்ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணிடுவான்? அந்த லேண்ட அப்படியே தூக்கிடுவான். சென்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்டர் தான் என்ன கொடுக்குது? பெர்மிஷன் கொடுக்குது. இப்போ ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருக்கான், இவன் சரியில்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். இருடா, உனக்கு இது முடியட்டும், எஃப்சிஆர்ஏ முடியட்டும், எக்ஸ்பயர் ஆனோன்னு திருப்பி யார்ட்ட தான் வரணும்? சென்டர் தான் வரும். சென்டர் பார்த்துக்கிட்டே இருக்கான். உனக்கு எக்ஸ்பயர் ஆனோன்னு திருப்பி வருவான்ல, திருப்பி வரும்போது பெர்மிஷன் கொடுக்காம டக்குன்னு அந்த அந்த பெர்மிஷனை என்ன பண்ணிடலாம? வித்ட்ரா பண்ணிட்டு, இந்த வித்ட்ரா பண்ற பெர்மிஷனை வித்ட்ரா பண்ணதுல இருந்து யாருக்கு பெனிஃபிட் வந்துடும்? சென்டருக்கு பெனிஃபிட் வந்துடும். என்ன பெனிஃபிட் வந்துடும்? அவன் லேண்ட் தூக்கிடும், அவனுடைய அசெட்ஸ் தூக்கிடும். பேசிக்கா எஃப்சிஆர்ஏ இருந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எஃப்சிஆர்ஏ பெர்மிஷனை யாரு கொடுக்கணும்? சென்டர் தான் கொடுக்கணும். அவன் என்னது? அவனே அத கொடுக்க மாட்டான். கொடுக்கிற மாதிரி கொடுப்பான், அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்காததுக்கு அவனே அந்த லேண்ட் என்ன பண்ணிக்கிடுவான்? எடுத்துக்கிடுவான். அவனே குண்டு வச்சு அவனே எடுக்கிற மாதிரிதான். எஃப்சிஆர்ஏ பெர்மிஷனை இவங்க நினைச்சா என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனா கொடுக்காம என்ன பண்ணிக்கலாம்? வித்ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு, நீ பெர்மிஷன் வாங்கல. பெர்மிஷன் யாரு கொடுக்கணும்? உங்கதான் கொடுக்கணும். சென்டரே வந்துட்டு இவன் என்ன சொல்லுவோம்? நீ பெர்மிஷன் வாங்கல. ஐயா நீங்க தானே கொடுக்கணும், நீ பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான்? லேண்ட அப்படியே தூக்கிடும். அதுதான் இந்த லைனுடைய மீனிங். தெளிவா புரியணும். அதான் என்ன சொல்றாரு? இது அநியாயம்டா, நீ தான்டா பெர்மிஷன் கொடுக்கணும். நீயே பெர்மிஷன் கொடுக்காம அவன் பெர்மிஷன் வாங்கலன்னு என்ன பண்ணிடுற? லேண்ட் அபகரிச்சிடுற. இது எப்படி இருக்கு? லா கொள்கையிலையும் தப்பா இருக்கு, ப்ரொசீஜர்லையும் தப்பா இருக்கு. மெயினா இதுல யாருக்கு பிரச்சனைனா எங்களுக்கு தான் பிரச்சனை. அண்ட் கிறிஸ்டியன் குரூப்ஸ், தட் யார் ரெஃபர் பண்ணுது? கிறிஸ்டியன் குரூப்ஸ் ரன் numerous health and educational institutions are concerned. இவங்க தான் கவலையா இருக்காங்க. Considering that they may have received contribution from abroad. இவங்க தான் பயந்துட்டு இருக்காங்க, இவங்க தான் கவலையா இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்து வருது? அப்ராட்ல இருந்து வருது. சரியா? நிறைய காலேஜஸோ ஸ்கூல்ஸோ இவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபாரின்ல இருந்து ஃபண்ட்ஸை வச்சு. டக்குன்னு எஃப்சிஆர்ஏ போட்டு அந்த காலேஜையோ ஸ்கூலையோ என்ன பண்ணிடலாம்? இவங்க அப்படியே தூக்கிடலாம். ஸோ அந்த பிரச்சனையும் இருக்கு. ஒன்னு ரைட் 45 நிமிஷமா? சரி, கட் பண்ணிட்டு அடுத்து போடுவோம்.